வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அப்படி நீங்கள் நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் லுசர்னியில் ஒரு புத்தக கடைக்கு போய் கொண்டிருக்கிறோம். அந்த புத்தக கடையில் கொஞ்சம் புத்தகங்கள் வாங்க வேண்டி இருக்குது. என்றபடியாக அதுகளையும் நாங்கள் வாங்கி கொண்டு அந்த புத்தக கடைக்கு போய் பார்க்கல நிறைய அழகான பொருட்களை என்னால் பார்க்க முடிஞ்சுது. அதையெல்லாம் உங்களுக்கு காணொலி அடக்கி தரணுமென்ற ஆவலோட அங்கே உள்ள அழகான காட்சிகளை எல்லாம் நான் காணொலியாக அடக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வாங்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் வேண்டிட்டோம். அங்கே உள்ள அழகான காட்டுகள், அதாவது கைவினைப் பொருட்கள் செய்தபடியும் இருக்குது, செய்யக்கூடிய பொருட்களும் அங்கே இருக்குது, வாங்கக்கூடியதாக இருக்குது. எல்லா மொழிகளிலான புத்தகங்களும் அங்கே இருக்குது. ஒரு பெரிய ஒரு புத்தக கடைன்னு தான் சொல்ல வேணும். அந்த புத்தக கடைக்கு போய் என்னால் முடிஞ்ச அளவு காணொலிக்கில் அழகிய பொருட்களை எல்லாம் நான் அடக்கி இருக்கிறேன். நீங்களும் பார்த்து ரசிக்கணுமென்றதுக்காக பாருங்கோ எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு சொல்லி. இதெல்லாம் காட்டுகள், நாங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி வைக்கிற காட்டுகள். விதம் விதமாக ஒவ்வொரு கொண்டாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அழகழகாக செய்து வச்சிருக்கிறோம். பார்க்குறதுக்கே ஒரே பிரமிப்பாக இருக்குது, அவ்வளவு அழகாக இருக்குது. நான் முதல் தரம் இந்த சிறிய சிறிய பொருட்கள், கைவினைப் பொருட்களை இந்த புத்தக கடையில் பார்க்குறேன். மிகவும் அழகாக இருக்குது. எல்லாம் நுட்பமான வேலைப்பாடுகள் மாதிரி அழகாக சிறிதாக வடிவாக செய்து வச்சிருக்கணும். எல்லா விழாக்களுக்கும் ஏற்ற வகையில் இங்கே இருக்குது. பிறந்த நாளாக இருந்தான, திருமண விழாவாக இருந்தான, எல்லா விழாக்களுக்கும் ஏற்ற மாதிரி தான் இங்கே பொருட்கள் எல்லாம் செய்து வச்சிருக்கணும். பார்க்குறதுக்கு மிகவும் அழகாக இருக்குது. நீங்களும் இந்த அழகுகளை பார்த்து ரசிக்க வேணும். பார்த்ததோடு மட்டும் நிற்காமல் இப்படியான பொருட்களை செய்கிறதுக்கு நீங்களும் முயற்சி செய்ய வேணும். கொஞ்சம் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஐடியாக்கள் எல்லாம் வரும். அந்த ஐடியாக்களை வச்சு நீங்களும் தொடர்ச்சியாக செய்து கொள்ளலாம். பாருங்கோ அழகான சுவிஸில் உள்ள சில பிரபல்யமான விஷயங்களை வச்சும் இந்த பொருட்களை செய்திருக்கணும்ன்றது தான் உண்மையாக தெரியுது. பாருங்கோ இவ்வளவு பெரிய ஒரு புத்தக கடைன்னு சொல்லி. இப்போ நாங்கள் எல்லாம் கொள்வனவு செய்துட்டு கீழே போய் கொண்டிருக்கிறோம், கீழ் மாடிக்கு. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த புத்தக கடை இந்த சாலையில், இந்த ரோட்டில் தான் அமைஞ்சிருக்குது. பாருங்கோ இவ்வளவு சனக்கூட்டம்னு சொல்லி. ஏன்னு சொன்னால், இங்கே எல்லா பொருட்களையும் கொள்வனவு செய்யலாம் இந்த வீதியில் உள்ள கடைகளில். இதுதான் இந்த புத்தக கடையில் பேர். பாருங்கோ அழகான புத்தக கடை. இப்போ எல்லாத்தையும் கொள்வனவு செய்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிடணுன்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னால் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அழகான நாய்க்குட்டி, அந்த நாய்க்குட்டிக்கு முன்னால் ஒரு தண்ணி தொட்டி. அந்த தண்ணி தொட்டி வந்து குடிக்கக்கூடிய குடிநீர். எல்லோரும் அதை கோத்தில் கொண்டாந்து அந்த நீரை எடுத்து தாங்கள் அருந்துவதற்காக எடுப்பார்கள். என்னென்னு சொன்னால் நல்ல குடிநீர் தான் அதில் பாய்ஞ்சு கொண்டு இருக்குது. அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு உணவகம் ஒன்று, ரெஸ்டாரண்ட் ஒன்று காணப்பட்டது. இது வந்து இத்தாலிய நாட்டுக்காரருடைய பாரம்பரியமான ஒரு உணவகம். இத்தாலி உணவகம் என்று சொன்னாலே பிட்சா தான் ஸ்பெஷல். என்னபடியாக அவர்களுடைய அந்த ஸ்பெஷலான உணவான பிட்சாவை எடுத்து இப்போ அதுக்கு மேலதிகமான உப்புகள், மிளகுகள் எல்லாத்தையும் போட்டு நான் இப்போ சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டேன். களைப்படைந்த நிலையில் கொஞ்சம் பசி எடுத்துகிட்டு அதுக்காகத்தான் நாங்கள் இங்கே சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்துருக்கிறோம். பாருங்க பிட்சாவை அழகாக வெட்டி இப்போ நான் சாப்பிட போகிறேன். ரொம்பவும் நல்ல ஒரு வாசனை ஒன்று அடிக்குது. பார்க்குறதுக்கு நல்ல அழகாகவும் இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குமென்று தான் நினைக்கிறேன். பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் இந்த பிட்சா எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இந்த பிட்சாவை வந்து சலாமி பிட்சான்னு தான் சொல்லுவினோம். பாருங்க நான் இப்போ சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. சூப்பரான சுவையான பிட்சாவாக தான் இருக்குது.
உணவகத்தை பாருங்க, அந்த சுவரில் ஒரு கரண்டியும் கத்தியும் தெரியுது. பெரியதாக ஒரு கரண்டி கத்திகளை எல்லாம் செய்து அலங்கரிச்சிருக்கிறோம். நல்ல அழகாக இருக்குது. விதவிதமான ஒரு அலங்கரிப்பாக இருக்குது பாருங்க. இது கடற்குதிரை ஒன்று சொல்லி ஒரு சிலை ஒன்று செய்து வச்சிருக்கிறேன். நல்ல அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு சூப்பராக நல்ல வடிவாக இருக்குது. பார்க்க நல்ல அழகான ஒரு உணவகம்தான். சிறிய உணவகமாக இருந்தாலும் மிகவும் அழகாகத்தான் இதை வச்சிருக்கிறேன். பார்க்குறதுக்கு நல்ல சூப்பராக இருக்குது. பாருங்க, பழமைகளையும் புகுத்தித்தான் இந்த உணவகம் இருக்குது. என்னென்னு சொன்னால் அந்த ஸ்டைலை பார்க்கவே தெரியுது. ஒரு பழமையும் ஒரு புதுமையும் கலந்த ஒரு உணவகம் மாதிரி தெரியுது. நல்ல வடிவான ஒரு உணவகம், நல்ல ஒரு கவனிப்பு, நல்ல ஒரு டேஸ்டான உணவு. எங்களுக்கு நல்ல திருப்தியாக இருந்தது. பாருங்க, இதில் இருக்கிற இந்த மெனு பிட்ஸா தான் நான் எடுத்தேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு இந்த கத்திங்கரண்டின்னு ரொம்பவே பிடிச்சிட்டு. என்னென்னு சொன்னால் சுவரில் அழகாக தொங்கி கொண்டு இருக்குது. நல்ல ஒரு அலங்கரிப்பாக தான் தெரியுது. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இதை முடிச்சு கொண்டு இங்கே கடற்கரை பகுதிக்கு வந்த நாங்கள் அதுக்கு பார்க் பண்ணுறதுக்காக நாங்கள் உள்ளுக்கு போகிறதுக்கு போய் கொண்டிருக்கிறோம். உள்ளுக்கு போகிறதுக்கு முதல் பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே பாருங்க, அப்படியே நேர பார்க்கக்குள்ள ஒரு பழைய கட்டிடம் ஒன்று தெரியுது. பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது. மிகவும் பழமையானதாகத்தான் இருக்கும். நல்ல உயரத்தில் இருக்குது. நான் நினைக்கிறேன் படியால் ஏறித்தான் போகணும்னு சொல்லி பாருங்க. இப்போ அதை கிட்ட நல்ல வடிவாக எடுத்திருக்கிறேன். நல்ல அழகாக இருக்குது. இங்கே பழமையான கட்டடங்களாக இருந்தாலும் நல்ல அழகாகத்தான் இருக்கும். நல்ல உயரத்தில் நல்ல அமைப்பு ஒரு சீன நகரம் மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும். நல்ல அழகாக இருக்குது. பாருங்க, அதையும் கூட என்னுடைய காணொலிக்கில் அடக்கி இருக்கிறேன். என்ன சொன்னால் நீங்களும் அதை பார்த்து ரசிக்கணும்ன்ற நோக்கத்துக்காக. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியை தான் எடுத்திருக்கிறேன். அதையெல்லாம் எடுத்து முடிஞ்சிட்டு இப்போ நாங்கள் கடற்கரைக்கு வந்துட்டோம். இந்த கடற்கரையை நீங்கள் என்னுடைய காணொலியில் அடிக்கடி கண்டிருப்பீங்கள். இருந்தாலும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலநிலை ஒரு குளிரும் இல்லை வெயிலும் இல்லைன்ற மாதிரி ஒரு நடுப்பகுதியில் இருக்குது. எங்களுக்கு ஒரு இதமான ஒரு காலநிலையாக இருக்குது. பாருங்கோ, சூரியன் அப்படியே அந்த மலையில் பட்டு தெரிச்சு கொண்டு இந்த இலைகள் இல்லாத அழகான மரக்கிளைகளில் தெரிச்சு அப்படியே இந்த கடற்கரையின் அழகு ஒரு சூப்பரான அழகாக மாற்றி இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ ரசனையாக இருக்குது. தூரத்தில் உள்ள மலைகள்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பனி அப்படி ஸ்னோ படிஞ்சிருக்குது. அதுவும் பார்க்க தெரியுது. பாருங்கோ, நாங்கள் இப்போ இந்த கரையால் தான் நடந்து கொண்டு இருக்கிறோம். பாருங்கோ, இப்போ இந்த படிகள் எல்லாம் அமைச்சிருப்பினோம். அதுக்கு கீழே நாங்கள் 2 படங்கள் எடுக்கலாம், நாங்கள் காணொலிகளை செய்யலாம். பார்க்குறதுக்கு மிகவும் அழகாக இருக்கும். அழகான காட்சிகள். பாருங்கோ, கடற்கரை கீழே அந்த படியில் இறங்கி நின்று தான் நான் இந்த காட்சியை எடுத்திருக்கிறேன். அதே நேரத்தில் சூரியனும் பட்டு தெரிக்குது. நல்ல சூப்பராக நல்ல இதமாக இருக்குது. பார்க்குறதுக்கே மிகவும் அழகான ஒரு இடமாக இருக்குது. அதை உங்களுக்கு தரவணுமென்றதுக்காக ஆங்காங்கே நின்று உங்களுக்கு அந்த காணொலியை அடக்கி கொண்டிருக்கிறேன். பாருங்க, இவ்வளவு அழகாக இருக்குது இந்த கடற்கரை. இன்றைக்கு பார்க்கல இவ்வளவு அழகாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு வடிவில் ஒவ்வொரு காலநிலையில் அழகாக இருக்குது. பாருங்க, இதுக்குள்ள அழகான வாத்துக்கள் எல்லாம் நீந்தி கொண்டு தெரியுது. ஒவ்வொரு கலரில் நீந்தது. பார்க்க வர மக்கள், இந்த காற்றை சுவாசிக்க வர மக்கள், விளையாட வர சின்ன பிள்ளைகள் எல்லாம் இதுகளுக்கு உணவுகள் எல்லாம் கொண்டு வந்து பானைகள் எல்லாம் போடுவினோம். இந்த கோபுரம் 2 தெரியுது பாருங்க, அது ஒரு சர்ச். நீங்கள் அநேகமாக இந்திய சினிமா திரைப்படங்களில் அதையெல்லாம் பார்த்துருப்பீங்கள். நடிகர் சூர்யா நடித்த திரைப்படத்திலும் அந்த ஆலய வாசலில் இருந்து ஒரு படம் ஒன்று நடிச்சிருக்கிறார். நல்ல அழகான ஒரு ஆலயம்தான். அதுவும் இந்த கடற்கரைக்கு அருகே தான் இருக்குது. இங்கே 2 பார்த்தா அந்த ஆலயமும் தெரியக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் 2 புறாக்கள் நல்ல அழகாக இருக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் கடற்கரையில் சில பகுதிகளில் கப்பல் மாதிரி ஒரு வடிவமைப்பை அமைச்சு அதில் உணவகங்களை அமைச்சிருப்பினும் அந்த பாதைகளை கொஞ்சம் பூட்டி வச்சிருப்பினும். என்னென்னு சொன்னால் அந்த கப்பல் வெளிக்கிற நேரத்துக்கு திறந்து அந்த பயணத்தை ஆரம்பிப்பார்கள். அப்படியான சில பகுதிகளையும் செய்து வச்சிருக்கணும். இங்கே பாருங்கோ, சில மக்கள் உணவுகளை கொண்டு கொடுத்திருக்கணும். புறாக்கள் அழகாக அதை சாப்பிட்டு கொண்டு இருக்கணும். இப்போ தொடர்ந்து இந்த அழகு பாருங்கோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி. சுவிஸுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இந்த அழகையும் நீங்கள் பார்க்க தவறிடாதீங்கோ. சுவிஸில் லுசர்ன் என்ற பகுதியில் இந்த அழகான கடற்கரை அமைஞ்சிருக்குது. வாங்கோ, அழகாக ரசியுங்கோ. இயற்கைக்கும் எனக்கும் நிறையவே ஒற்றுமை இருக்குது. என்னென்னு சொன்னால் எங்கே இயற்கை காட்சி இருந்தாலும் எதை வேண்டுமென்றாலும் நான் ரசிக்கிற தன்மை இருக்குது. இயற்கை தந்த அழகிய காட்சிகளை நாங்கள் ரசிக்க வேணும். பாருங்க, இங்கே நின்று பார்க்க அந்த இரட்டை கோபுர ஆலயம் கூட அழகாகத்தான் தெரியுது.
இதிலும் ஒரு ஆலயம் இருக்குது. அதாவது இந்த புத்தக கடைக்கு போகிற வழியில் ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. அதையும் உங்களுக்கு காணொலியாக அடக்கியிருக்கிறேன். அதில் 2 பார்க்க அந்த கடற்கரையும் அழகாக தெரியும். பாருங்கள், அந்த இரட்டை கோபுர கோயில். கடற்கரையும் வடிவா அழகாக ரசித்து நிறைய நேரம் நின்று இந்த அழகான சுத்தமான காற்றையும் வடிவாக எடுத்து சுவாசித்து கொண்டு அப்படியே நல்ல வடிவாக சாப்பிட்டும் வயிறும் நிறைஞ்சு போச்சுது. புத்தகங்கள் எல்லாம் வேண்டி நாங்கள் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்துட்டோம். இப்போ நாங்கள் வீட்டை போகிறதுக்காக இந்த காரை திருப்பி கொண்டு வரணும். அதுக்காக போய் கொண்டிருக்கிறோம். போய்க்குள்ள இந்த காணொலிகளையும் உங்களுக்கு அடக்கி கொண்டு வரேன். பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. சுவிஸில் லுசர்ன் மட்டுமில்லை, பார்க்குற மாநிலங்களில் எல்லாத்துலேயுமே பார்க்கக்கூடிய அழகிய காட்சிகள் தான் இருக்குது. உண்மையிலேயே சுவிஸுக்கு சுற்றுலா வரும் சுற்றுலா மக்கள் கொடுத்து வைத்தவர்கள். மஞ்சள் வானம் தென்றல் காற்று என்று சொல்லி எல்லாம் சினிமா பாட்டெல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு நீல வானம் தென்றல் காற்றாக இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான ஒரு காற்று தான் மிதந்து வந்து கொண்டு இருக்குது. எங்களுக்கு நல்ல இதமாக இருக்குது. உண்மையில் இந்த கடற்கரை பகுதியால் மக்கள் இன்றைக்கி சனிக்கிழமை என்றபடியாக அதிகமான மக்கள் நடந்து திரிகிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு விடுமுறை நாள் தானே. மற்றது தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு இது நகரமாக இருக்கிறபடியாக எல்லா பொருட்களையும் வாங்கக்கூடிய கடைகள் எல்லாம் இதை சுற்றி சுற்றி இருக்கிறபடியாக இங்கே கூடுதலான மக்கள் கூடுவார்கள். அதால் இன்றைக்கி சனக்கூட்டம் அதிகமாக இருக்குது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு இந்த லுசர்ன் நகர பகுதியை அண்டிய கடற்கரையும் அதை உள்ள அடங்கிய கடைகளையும் உங்களுக்கு அழகாக காட்டியிருக்கிறேன். அதோட அழகான காட்சிகளையும் நினச்சிருக்கிறேன். உங்களுக்கு பிடிக்குமென்று நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போடுற காணொலியெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இதோட இந்த காணொலியை முடிவுக்கு நான் கொண்டு வர போகிறேன். இப்போ நாங்கள் வீட்டை போய் சேர போகிறோம். எங்களுடைய கார் பயணம் அப்படியே தொடர்ந்து கொண்டு இருக்குது. இன்னும் ஒரு 40 நிமிஷத்தில் நாங்கள் எங்களுடைய வீட்டை போய் அடைஞ்சிடுவோம். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து கொண்டால் எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமையும் என்றதை நான் உங்களுக்கு திரும்பவும் தெரியப்படுத்துகிறேன். நாங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு நாங்கள் நீண்ட காலம் எங்களுடைய வாழ்க்கையையும் வாழ்ந்து கொண்டு ஆரோக்கியமாக போகலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட இந்த காணொலியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் ஒரு சிறந்த காணொலியுடன் உங்களை சந்திக்கிறேன். இப்போ இந்த காணொலியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.